ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி நம்ம செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய்னு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி லாக்டவுன் டைம்லலாம் நம்மளுக்கு இந்த சட்னி ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வறுத்தது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷமே போதும், நல்லா வறுபட்டுரும். இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலை உளுந்து எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸில் பாதி அளவு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 2 வரமிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.